சத்யா அம்மா வீட்டில் இருக்காங்களா இல்லையானே தெரியலையே காலையிலேருந்து. ஆனால் ஒரு சவுண்டு கூட கேட்காத இருக்குது. பொம்மி வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக வீடியோவில் அமைதியாக இருக்காது. அப்போனா ஏன்னா வெளியே போயிருக்காங்களா? எதுவுமே சொல்லலையே என்கிட்ட. உன்கிட்ட எதுனா சொன்னாங்களா? எதுவும் சொல்ல சோனி. எங்கே போயிருக்காங்கலாம் ஃபோன் வந்துச்சு, எடுத்தேன். அம்மா தான் பண்ணியிருந்தாங்க. கேட்டால் வெளியே போயிருக்கேன், வந்து சொல்கிறேன் என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு. பத்திரமா வீட்டில் சண்டை போடாத, ஒழுங்காக இருங்க, சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிட்டேன் பாரு, வெளியே போயிருக்கேன், வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. அவ்வளோதான் தெரியும் எனக்கு. எங்கே போயிருக்காங்கலாம் எதுவுமே சொல்லலை. ஆனால் அம்மா எவ்வளோ நேரம் ஆச்சு போய், இன்னும் ஆளை காணுமே. அப்படி எங்கே தான் போயிருப்பாங்கன்னு தெரியலையே. அப்பாண்ட சொல்லிட்டு போனாங்களா இல்லை நம்மள மாதிரி போயிட்டு வந்து சொல்கிறேன்னு சொன்னாங்களான்னு தெரியலையே. விட்டாங்க. வீட்டில் இருந்தாலும் போர் அடிக்குது. அம்மாவும் எங்கன்னா கூட்டின்னு போங்கன்னா இட்லி கடை வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குன்னுவாங்க. பேசாமல் பாட்டி ஊருக்கு போகலாமா? ஆமாம் ஆமாம், நீ கேட்ட அம்மா அனுப்பிட்டு தான் வேறு வேலை பார்ப்பாங்க. போன வாட்டியே கூட்டின்னு போங்கன்னு எப்படிலாம் கேட்டோம். கூட்டின்னு போகிறேன்ட்டு லீவு முடிகிற வரையும் கூட்டின்னு போகிறேன்னாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூலே சேர்ந்துட்டாங்க. உனக்கு என்ன இன்னும் பாட்டி ஊருன்னாங்க. இந்த வாட்டி கேட்டாலும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க, கூட்டின்னு போக மாட்டாங்க. நீ வேணால் கேட்டுக்கோ. நான் சொல்கிறேன் பாரு, பெட்டு கூட கட்டுற அம்மா கண்டிப்பாக நம்ம ஊருக்கு கூட்டினே போக மாட்டாங்க. இன்னும் வசதியாக இருக்கும். பொம்மிக்கு எதுக்கு தெரியுமா? இட்லி கடை வேலை போட்டுச்சு. போன வாட்டி வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லிச்சு. இந்த வாட்டி 2 பேரை நிறுத்திட்டு வேலைக்கு வராங்கல்ல, உமா அக்காவும் சின்ன பொண்ணும். அவங்க 2 பேரும் அந்த அக்காங்களை நிறுத்திட்டு நம்ம 2 பேரையும் வேலை வாங்க போகிறாங்க பாரு. அதுதான் நடக்க போகுது இந்த லீவில். ஆமா ஆமா, இதெல்லாம் சத்யாக்கா கொஞ்சம் பேசினா கூட கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நான் நம்பலாம். ஆனா நீ சொல்ற பாரு, இதெல்லாம் கடவுளுக்கே பொறுக்காது சோனி. வந்துட்டியா? கரெக்டா வந்துட்டியா? பெரியம்மா உங்ககிட்ட 1-2 வேலையை வாங்குறதுக்கே காட்டு கட்டு கத்துறாங்க. இதில் இட்லி கடை வேலையை ஃபுல்லாக வாங்குறதுக்குள்ளே பெரியம்மாவுக்கு உயிர் போய் உயிரே வந்துடும். உங்கள் 2 பேரும் எங்கன்னா தேத்தி விட்டாலே பெரியம்மா நிம்மதியாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு தெரியுமா? அடி பைத்தியக்காரி, உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சிச்சின்னு இருக்கா பாரு என்ன சொல்கிற மாதிரி. அவன் என்ன மட்டும் சொல்ல, உன்னையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கான். சரி சரி விடு, இதெல்லாம் சகஜமாகி போச்சு. பெரியம்மா கிட்ட திட்டேன்னா இன்னைக்கு நேட்டா வாங்குறீங்க. நான் பிறந்ததுலேருந்து எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து வாங்கின்னு இருக்கீங்களே, இதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? சரி சரி விடுங்க, பார்த்துக்கலாம். சரிண்ணா, சிப்ஸ் வேணுமா? நீ எல்லாம் பேசவே கூடாது. நாங்கன்னா பரவாயில்ல, பொம்மை கிட்ட திட்ட வாங்குறோம். நீ எல்லாம் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து அடி தான் வாங்கினுக்கிற இன்னைக்கு வரையும். அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது? ஆமா ஆமா, நான் எல்லாம் அடியை தான் வாங்குவேன், திட்டெல்லாம் வாங்க மாட்டேன். அப்படியே திட்டினாலும் அந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவேன். அடியே அப்படியே தொடச்சி போட்டு போவேன். அப்படி இருக்கும்போது திட்ட வாங்கிட்டு உட்காந்து அழுதுன்னு இருப்பேனா என்ன? உங்களை மாதிரியா பெரியம்மா எதனா திட்டா அதுதான் சாக்குன்ட்டு 2 நாள் 3 நாள் இல்லை 1 வாரம் ஆனாலும் பெரியம்மா கிட்ட பேச மாட்டீங்க. எதுக்குன்னு எனக்கு தானே தெரியும். நீங்க என்ன பெரியம்மா திட்டாங்க பேசாத இருப்பேன்? அது கிடையாது. இந்த பொம்மை கிட்ட உடனே பேசினா வேலையை வாங்கினே இருக்கும். இதுதான் சாக்குன்ட்டு 1 வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்ட்டு ஒரு வேலையும் செய்யாத இருக்கிறதுக்கு தானே நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்ப. நான் எல்லாம் அடி வாங்கினேன், அடுத்த செகண்டே மறந்துட்டு எங்க அம்மாக்கு என்னம்மா சொல்லுமா அடியை வாங்கினான்ற அளவுக்கு வேலை செய்யணும் தெரியுமா? ஆமாம் ஆமாம், நீ என்ன வீடு பெருக்கிறதுலேருந்து சாமான் தொழுக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் செய்கிற மாதிரி பேசுகிற. இப்போ செய்கிற ஒரே வேலை பால் ஊற்றுற வேலை. அதை தவிர வேறு என்ன வேலை செய்கிற சொல்லு நீ? ஆனால் இந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணிவிட்டு எங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? சத்யாக்கா, நான் ஃபஸ்ட்டு எப்படி தெரியுமா இருந்தேன்? ஒழுங்காக படிக்க மாட்டேன், வீட்டில் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன், பூமாரியை போட்டு அடிப்பேன், அக்கானு கூட பார்க்க மாட்டேன், சண்டை போட்டுட்டு இருப்பேன். ஆனால் இப்போ நான் மாறிட்டேன் தெரியுமா? எதனால தெரியுமா? எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா தான் காரணம். எங்கள் அம்மா கிட்ட மாடு மேய்க்கிறேன்ட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் எங்கள் அப்பாவும் கையும் களவுமா எங்கள் அம்மா கிட்ட மாட்டி விடலான்ட்டு ஒரு பிளானில் தான் இருக்கேன். சரி, எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா தான் ஏமாத்துறாருல, அதனால சரி நம்மனா ஒழுங்காக படிக்கணும்ல, அதனால தான் நான் இப்போலாம் திருந்திட்டு பூமாரியும் அடிக்கிறது இல்லை. என் அக்காவுக்கு கூட மாட வேலை செய்கிறேன், எங்கள் அம்மாவுக்கும் வேலை செய்கிறேன், ஒழுங்காக படிக்கிறவங்க கூட உட்காந்து இனிமேல் நான் ஒழுங்காக இருப்பேன் தெரியுமா? சரி சரி, ஒழுங்காக இருந்தால் நல்லது தான். சொல்கிறது வாயோடு நிற்காத, செயல்லையும் காட்டினா நல்லது தான். அதான் உங்கள் அப்பா மாடு மேய்க்காத ஏமாத்திட்டு இருக்காரு சொல்கிறல, அப்புறம் என்ன போய் உங்கள் அம்மா கிட்ட சொன்னால் கேட்க போகிறாங்க. நீ எதுக்கு கையும் குளமாக மாட்டி விடுன்ட்டு அப்படியே என்னமோ சினிமா ஹீரோ மாதிரி பில்டப்லாம் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு? இதெல்லாம் கொஞ்சம் கூட உனக்கு செட் ஆகலை. நீ எல்லாம் ஒரு காமெடி பீஸ் தான். என்னமோ ஹீரோ லெவலுக்கு பில்டப் கொடுத்துட்ருக்கியே. சோனியக்கா, நான் ஹீரோவாக இருக்கவும் விரும்பலை, காமெடி பீஸாக இருக்கவும் விரும்பலை. இப்போ போய் நான் எங்கள் அம்மா கிட்ட அப்பா இந்த மாதிரி மாடு மேய்க்காமல் தூங்கிட்டு இருக்கேன்னா எங்கள் அம்மா நம்புவாங்களா? எங்கள் அப்பாவை கேட்பாங்க, எங்கள் அப்பா நான் எங்கே மாடு மேய்க்காத தூங்கிட்டு இருக்கேன், யார் பார்த்தது? அவன் சொல்கிறத நம்பி என்ன கேட்குறியான்ட்டு எதனா சண்டை போடுவாரு. ஆனால் இதுவே ஒரு சாட்சியோட காட்டினேன்னா அது மாதிரி பேச மாட்டார்ல, சண்டையும் பெருசாகாதுல. அதனால தான் நான் ஆக மொத்தத்தில்
ஹீரோவும் இல்லை, காமெடி பீஸும் இல்லை. நான் மொத்தத்தில் சதீஷா இருக்கதா விரும்புகிறேன். நான் அவங்க மாதிரி இவங்க மாதிரி இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் நானாக தான் இருப்பேன். நானாக இருந்து எப்பவும் மாற மாட்டேன். சதீஷ், நீ பேசுறத பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஆமாம் ஆமாம், சரி அதை விடு. பேசுனதெல்லாம் போதும். அந்த சிப்ஸ் பாக்கெட்டை கொடு. ரொம்ப நேரமாக அப்படியே வச்சிருக்கே கொடு. வாயெல்லாம் அப்படியே ஊறுது. அந்த சிப்ஸ் பாக்கெட்டை பார்த்தோன்னே சாப்பிட்லாம் வா. சிப்ஸ் தானே வேணும், இந்த அப்படி. என்ன சதீஷ், சிப்ஸ் எதுவும் வேணாமா உனக்கு? ஆமாம் ஆமாம், கொடுத்து உனக்கு கொஞ்சம் கூட தராத, மொத்தத்தையும் நீயே கொட்டிக்காத. கூடு இங்கேயும் கொஞ்சம். நீ கொடுத்த மாதிரி பேசுகிறேன். அவன் தானே கொடுத்தான். அவனுக்கு வேணும்னா தரேன், உனக்கெல்லாம் தர முடியாது. சோனி அக்கா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொடுக்கா. என்ன அதிசயமா அக்கான்லாம் கூப்பிட்ற? சோனி நாயகி என்னவியே? அதெல்லாம் அப்பப்போ அப்படிதாங்க வரும். அக்கான்னு கூப்பிட்டா ஏற்றுக்கோ, சோனி நாயே பேயன்னு கூப்பிட்டா வாங்கிக்கோ, அவ்வளோதான். அதை விட்டுட்டு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாத. எப்போனா ஒரு வாட்டி நான் அக்கான்னு கூப்பிட்றேன், அதை நினச்சி சந்தோஷப்படு. அப்படி சொல்லு சதீஷ். அது என்ன, நீ சத்யாவையும் அதே மாதிரி கூப்பிட்டேன்னா பரவாயில்ல. அவளை மட்டும் எப்போ பார்த்தாலும் அக்கா அக்கான்னு கூப்பிட்ற. என்னை மட்டும் ஒரு வாட்டி அக்கான்ற, ஒரு வாட்டி சோனின்ற, ஒரு வாட்டி என்னென்னமோ சொல்லி கூப்பிட்றியே. ஏன் கூப்பிட்டா ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி கூப்பிடணும். அதெல்லாம் சின்ன வயசுல கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிச்சு. ஸோ சத்யா அக்கா எப்பயும் என்ன நல்லா பார்த்துப்பா, அடிக்க மாட்டா, சண்டை போட மாட்டேன். அதனால நான் எப்பயுமே அக்கான்னு கூப்பிட்டே பழகிட்டேன். ஆனால் நீ அப்படியா, எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கின்னு எதனா முடிய போச்சு இட்டுக்குன்னு வாடி பொடின்னு கூப்பிட்டுக்குன்னு சண்டை போட்டுன்னு இருப்போமே. அதனால தான் பழகி போச்சு. அதெல்லாம் மாற்ற முடியாது சோனி. மனசுக்கே ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருக்குது. எதனா ஸ்வீட் செஞ்சு போய் கொடுப்போம் சின்ன பொண்ணுக்கு. லட்சுமி வீட்டில் இருக்காளா இல்லை தெரியலையே. லட்சுமியை விட லட்சுமி அப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்வீட் செஞ்சு அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு போகும்போது குரல் கொடுத்துட்டு சொல்லிட்டு போகலாம் ஒரு விஷயத்தை. அப்புறம் நம்மளுக்கு சொல்லின்ட்டு நினச்சிக்க பாரு. நம்ம வீடே அமைதியாக இருக்கே. நம்ம இல்லைன்னா ரெண்டு வாண்டை அடிச்சுக்கிட்டு கத்துற சவுண்டு வெளியே வரையும் கேட்குமே. நீ என்னன்னு தெரிய அமைதியாக இருக்காளுங்க. ஒரு வேளை தூங்குற ஆளுங்களா அவளுங்களா? ரெண்டு பேரும் ரெண்டு ஃபோனை வச்சுட்டு உட்காந்துருக்க பாருங்க. எப்படி தூங்குவாளுங்க? சரி, நம்ம போய் ஸ்வீட்டை எடுத்து செஞ்சுட்டு அப்புறமாவே மேலே போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாளுங்கன்ட்டு. நம்ம போய் சின்ன பொண்ணு வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல காலையில் ராணி அக்காவும் சின்ன பொண்ணு எங்கே போனாங்கன்னு தெரியல. நம்ம அந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். எப்படி இருந்தாலும் வந்தவொடனே திட்டுவார், உடம்பு முடியாதப்ப எங்கே போய் சுற்றினன்ட்டு. சரி, என்னதான் நடக்குதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். சின்ன பொண்ணு வந்திருந்தா காலையில் நம்மளுக்கு அவ்வளோ வேலை இருந்திருக்காது. எல்லாத்துக்கும் சேர்த்து திட்டு வாங்குறத போய் பார்த்து சிரிக்கலாம் நம்ம. அண்ணா என்னடானா அன்றைக்கி உடம்பு முடியலை, சாப்பாடு வாங்கிட்டு வந்தார். ஆனால் காலையில் நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம். மதியம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மணி 3 கூட ஆயிடும் போல். ஆனால் அண்ணி ஆளையே காணுமே. எங்கே தான் போயிருப்பாங்கன்னு தெரியலையே. சும்மா இருக்கும்போது தான் சுற்றிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா உடம்பு முடியாது அப்போ கூடவா சுற்றிட்டு இருப்பாங்க. வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம், ஆளையே காணோம். ஒரு வேளை ஹாஸ்பிட்டல் எங்கன்னா போயிருப்பாங்களா? அது எப்படி அண்ணா இல்லாத ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக போயிருப்பாங்க? அண்ணா ஹாஸ்பிட்டல் கூட்டு போட்டான்னு கேட்டால் வேணான்ட்டாப்பா, வீட்லேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போய்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு அண்ணா சொன்னார். ஆனால் இப்போ எங்கே போய் சுற்றிட்டு இருக்காங்கன்னு தெரியலை. ஏன் தான் இந்த அண்ணி இப்படி இருக்கோன்னு தெரியலை. பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அண்ணனே வந்துடுவார் போல். அண்ணி எப்போ வருவாங்களோ தெரியல. ரொம்ப நாள் கழித்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை வாயால் சொல்ல முடியாது. மனுஷன் எப்போ வருவாரோ அவர்கிட்ட எப்போ சொல்லணுமோன்னு இருக்குது. ஃபோன் பண்ணி சொன்னால் அவர் எப்படி சந்தோஷப்படுவாருன்னு நேரில் பார்க்க முடியாது. அதனால் வந்த உடனே சொல்லணும். அவர் எவ்வளோ சந்தோஷப்படுறாருன்ட்டு நம்ம கண்ணால் பார்க்கணும். என்ன சின்ன பொண்ணு, என்னாச்சு? வயிறு வலிக்கு தான் என்ன வயிற்றில் கையை வச்சு உட்காந்துன்னு இருக்க? உனக்கு அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் எடுக்க முடியாதா உன்னால்? உடம்பு முடியலைன்னா வீட்டில் இருந்தேன்னு சொன்னேன். எங்கே போய் சுற்றிட்டு இருந்த? வீட்டில் ஆள் இல்லையாமே. சிவாவை சாப்பாடு வாங்கின்னு வர சொன்னால் சாப்பாடு வாங்கின்னு வந்துட்டு அண்ணியை வீட்டில் இல்லைன்னு சொல்கிறான். வீடு பூட்டி வச்சிருந்து நான் தான் வந்து வீட்டை ஓப்பன் பண்ணேன்னு சொல்கிறான். எங்கே போனேன்? உடம்பு முடியலன்னா வீட்டில் இருந்தேன்னு சொன்னேன். எங்கே போய் சுற்றிட்டு வந்த? ஏங்க அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். என்ன அப்புறம் சொல்கிறேன்? நான் உன்னை எங்கேயும் போகக்கூடாது, உடம்பு ரொம்ப முடியலன்னா சொல்லு. நான் வந்து உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறேன்னு சொன்னேன்னா இல்லையா? அதை விட்டுட்டு எங்கே போய் சுற்றிட்டு வந்தேன், எங்கே போனேன்னு இதுவரையும் கேட்டுட்ருக்கேன். வாயை திறந்து அதுக்கு பதில் சொல்கிறியா நீ? எங்கே போய் சுற்றிட்டு வந்தேன்னு தெரியுமா? எங்கே போனேன்னு தெரியாது. இந்த மாதிரி கோவமாக பேசாதீங்க. அப்புறம் நானும் கோவப்பட்டேன்னா அவ்வளோதான். சரி சரி, கோவப்படாத. உன்னை என்ன சொன்னேன் நான்? உடம்பு முடியலன்னா எங்கேயும் போவாதம்மா, வீட்டில் இல்லைன்ட்டு தெளிவாக சொல்லிட்டு தானே போனேன். அப்புறம் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் எனக்கு கோவம் வராதா? அதனால தான் கோவப்பட்டேன். சரி விடு, அதெல்லாம் போனது போகட்டும். அதை பற்றி பேசினா சண்டை தான் வரும், வேணாம். சரி, இப்போ உடம்பு இப்படி இருக்கும் உனக்கு? நல்லா இருக்கியா? என் உடம்புலாம் நல்லா தான் இருக்குது. சரி சரி விடு, கோவப்படாத. சாரி, என்ன நான் கோவமாக பேசுறதுக்கு? இதோட உங்ககிட்ட கோவப்பட மாட்டேன் என்ன? இங்கே பாருங்க, இத்தனை நாள் திட்டிங்க, கோவப்பட்டீங்க, கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இத்தோடு உங்கள் பையன் இருக்கான் வயிற்றுல. வெளியே வந்தான்னு வச்சுக்கோ, உங்களை அம்மாவை எந்த கையில் அடிச்சிங்க, எந்த வாயில் திட்டினீங்கட்டு எட்டி எட்டி ஒதிப்பாங்க வாயை மேலேயே. ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன பொண்ணு, என்ன சொல்கிற? நீ சொல்கிறது உண்மையா?
ஆமாம் ஆமாம், இத்தோட என்கிட்ட சண்டை போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என் பையன் தான் அடிப்பான் உங்களை, அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒழுங்கா இருங்க. இத்தோட எல்லா வேலையும் எனக்கு நீங்கள் தான் செய்யணும், எனக்கும் என் பையனுக்கும் சேர்த்து. புரியுதா? என் தேவதைக்கான எல்லா வேலையும் நான் செய்யாத வேற யாரும் செய்ய பாரா? இத்தோட ஆஃபீஸ் கூட முக்கியம் இல்லை, என் பொண்டாட்டி கூடவே நான் இருந்து என் பொண்டாட்டி என் போய் என்னையும் என்ன நீ பையன் பையன் இருக்க, எனக்கு பொண்ணு தான் வேணும். என் பொண்ணையும் நான் நல்லா பார்த்துப்பேன், கவலையே படாத என்ன. என்ன பொண்ணுலாம் இல்லை, உங்களை மாதிரி பையன் தான் எனக்கு வேணும். நீ இப்படியே பையன் பையன் சொல்லிட்டு இரு. நாளைக்கு என் பொண்ணு வந்தாள்னா நான் சொல்கிறேன், உங்கள் அம்மா பொண்ணு வேணாம் சொன்னாம்மா, பையன் தான் வேணும்னு சொன்னான்னு சொன்னா உன் பொண்ணுக்கும் உனக்கும் சண்டை தான் வரப்போகுது பாரு. லட்சுமி லட்சுமி வீட்டில் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. என்னக்கா? என்ன லட்சுமி எவ்வளோ நேரம் உள்ளேருந்து வரத்துக்கு? உள்ளே படுத்துருந்துக்கா. முன்ன மாதிரி படுத்தா கட கடன்னு விறுவிறுப்பாக எழுந்து வர முடியலை. எழுந்து வரத்துக்குள்ளேயும் குறுக்கே வலிக்குதுக்கா. அதான்க்கா பால் பாயசம் செஞ்சேன். ஒரு நல்ல விஷயந்தான், அதை சொல்லான்னு தான் கூப்பிட்டேன். என்னக்கா நல்ல விஷயம்? நம்ம சின்ன பொண்ணு இருக்கால, அவள் முழுவாத இருக்காமா, அதனால தான்மா பால் பாயசம் செஞ்சேன். சரி அவளுக்கு எடுத்து போய் கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி உனக்கு கொடுத்துட்டு போகலான்ட்டு தான் உன்னை குரல் கொடுத்தேன். கொடுத்த மாதிரி ஆச்சு, விஷயத்தை சொன்ன மாதிரி ஆச்சுன்ட்டு. அப்புறம் நாளைக்கு நீ சொன்னியாக்கான்னு கேட்கல, அதனால தான். அப்படியாக்கா? எப்போ ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டாங்களா? ஆ, அவள் எங்கம்மா பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் போவாதான் இருந்தா. காலைல உடம்பு முடியலன்னு சொன்னான். நான் தான் போனேன் அவள் கூட. 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போனால் அப்புறம் கன்ஃபார்ம்னு டாக்டர் சொன்னாங்க. இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு குழந்தை ஹார்ட் பீட் எடுக்கணும் வர சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பாப்பா நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. சரியா தான் பால் பாயசம் செஞ்சு போய் கொடுக்கலான்ட்டு செஞ்சேன். சரியா தான் உனக்கும் சொல்லிட்டு ஒரு குரல் கொடுத்துட்டு போனேன். மேலே என்ன பண்ணுறானுங்கன்னு தெரில, சவுண்ட் வராமல் இருக்குது. சரி நான் உங்களுக்கும் கொஞ்சம் பால் பாயசத்தை கொடுத்துட்டு சின்ன பொண்ணுக்கு எதுவுமே கொடுத்துட்டு வரேன். வரியா நீ கூட? அப்படியாக்கா? சரி சரி நான் கூட வரேன். அதான் காலையிலேருந்து நீ வீட்டில் ஆளையே காணுமா? இந்த சோனி புள்ள தேடிட்டு இருந்தா. சித்தி இப்போ அம்மா எங்கேயுமே காணுமே, உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்களா நீங்கள் இங்கே இருக்கீங்களே, அம்மா மட்டுமா போனாங்கன்னு கேட்டுட்டு இருந்தான். சரி அதான் நான் தெரியலையம்மா அம்மா எங்கே போனாங்கன்ட்டு சொன்னேன். அப்போ சரி இது எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்டு வா, நான் போய் இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் கொடுத்துட்டு சொல்லிட்டு வரேன். சதீஷ் பையன் உள்ளே தானேக்கா இருக்கான்? மேலே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி அவன் குரல் தான் கேட்ட மாதிரி இருந்துச்சு. பூமாரி நான் வந்த மாதிரிக்கும் மேலே போனால் சதீஷ் அதுக்கு முன்னாடிலேருந்தே மேலே இருக்கிறான்னு நினைக்கிறேன். 2 எல்லாரும் மேலே தான் இருப்பாங்க. நான் கொஞ்சம் பால் பாயசம் குடிச்சிட்டு பார்த்துட்டு வரேன் யார் யார் இருக்காங்கன்னு. என்ன? சரி சரிக்கா நீ போய் பார்த்துட்டு வா, நான் இதை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு வரேன், போகலாம். ஆ சரிம்மா. சத்யாக்கா எனக்கு எப்போ தான் ரிசல்ட் வருமோன்னு ஆர்வமாக இருக்குக்கா. சதீஷா அந்த அளவுக்கு நல்லா எழுதிருக்கியா? எப்பவுமே ரிசல்ட் என்ன எக்ஸாம் பேப்பர் கொடுத்து ரேங்க் கார்டு வீட்டுக்கு கொடுத்து அமிச்சாலே பயந்து பயந்து எத்தனை ஒரு சித்திக்கிட்ட காட்டுறதுக்கு. என்னடானா 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கேன், ரிசல்ட்டுக்காக அவலம் இருக்கன்றியே. ரொம்ப நல்லா எழுதியிருக்கியா? சொல்லி கொடுத்தவங்க நல்லா சொல்லி கொடுத்துருந்தா அவன் நல்லா தான் எழுதியிருப்பான். சோனி என்ன சொல்ல வர? நான் ஒழுங்காக சொல்லி கொடுக்குறேன்னு சொல்ல வரியா? சோனி நீ எதுக்கு இப்போ சத்யாக்காண்ட சண்டைக்கு வர? நான் சத்யாக்கா கிட்ட தானே சொன்னேன், என் மார்க்கை பாரு, எனக்கு சத்யாக்கா சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கா. நீ வேணா பாரு நான் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறேன்னு மட்டும். பார்க்கலாம் முதல்ல பாஸ் ஆகும், அப்புறம் மார்க்கை பார்க்கலாம். சோனி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அவன் நல்லா மார்க் எடுப்பேன், நான் நிறைய மார்க் எடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான், பாஸ் ஆகுன்னு சொல்கிறேன். அவனை சொல்கிறியே டி முதல்ல பாஸ் ஆகுறியான்னு பாரு. 1 மார்க்கை மட்டும் படிச்சுட்டு போனால் அது மட்டும் பாஸ் ஆகிடுவியா? 2 மார்க்கு 5 மார்க் ஃபுல்லாக கதை தான். உன் கொஸ்டின் பேப்பர் எடுத்து எந்த மேம் கரெக்ஷன் பண்ணுறாங்களோ மொத்தத்தையும் படித்து பார்த்து கரெக்ஷன் பண்ண. நீ எல்லாம் முட்டை மார்க் தான் வாங்குவியே இப்போ. நான் முட்டை மார்க் எடுத்தா உனக்கு என்ன, 300 மார்க் எடுத்தா உனக்கு என்ன? உன் வேலையை மட்டும் நீ பார்த்துக்கோ. நீ எதுக்கு கோவப்படல? விடுக்கா, சோனி எப்பவுமே அப்படிதான் பேசுவான், அதெல்லாம் நான் எதுவும் நினச்சிக்கல, நீ விடு. சரி நான் உனக்கு கேட்குறேன், நீ பதில் சொல்றியா? என்ன கேட்க போற? அக்கா உன்னோட எய்ம்னாக்கா? அது வந்து நான் சொல்லட்டுமா? அவளோட எய்ம் என்ன தெரியுமா? பால்வடியில் ஆயம்மாவை போகிறது தான். ஆயம்மா போய் அங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் சாப்பாடாக்கி போகிறது தான் அவளோட எய்மே. சோனி நான் உன்னோட எய்மை கேட்கல, சத்யாக்காவோட எய்மை தான் கேட்டேன். அசிங்கப்பட்டால் சோனி. ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. என்ன நீ என்ன ஆக போற? முதல்ல உன்னோட எய்ம் என்ன? நான் போலீஸ் ஆக போறேன், அதான் என்னோட எய்ம் தெரியுமா? போலீஸ் ஆக போறியா? முதல்ல போஸ்ட்மேன் ஆகு, அப்புறம் போலீஸ் ஆக. சோனி ஏன் இப்படிலாம் பேசுற நீ? அதிசய அவளுக்கு பைத்தியம் முத்திருச்சு, அதனால அப்படிதான் பேசுவா. அதெல்லாம் நீ எதுவும் கண்டுக்காத, நீ கவலைப்படாத. அவள் அந்த மாதிரி தான் கோளாறு மாதிரி பேசிட்டு இருப்பா, அடிக்கடிக்க கிறுக்கு பிடிச்சிக்கும் அவளுக்கு.
தோனி வர வர வாய் அதிகமாயிட்டே போகுது. கம்முன்னு இந்த பையன்கிட்ட ஏம் என்னன்னு கேட்டுட்டு போலீஸ் ஆக போறான்னா போஸ்ட்மேன் கூட ஆக மாட்டேன்னு சொல்ற. என்ன அவ்வளோ திமிரா உனக்கு? நீ தான் வர வர கெட்டு குட்டி சவரா போயிட்டு இருக்க. போன வாட்டி ரேங்க் கார்டில் மார்க் கம்மியாக தான் இருந்துச்சு, சரி ஏதோ பாஸ் ஆகிருக்கேன்னு விட்டேன். இந்த வாட்டி பார்க்கலாம் எவ்வளோ மார்க் எடுக்கிறேன்ட்டு. இந்த போஷில் நீ இந்த லட்சத்தில் பச்சின்னு அந்த பையனை கிண்டல் பண்ணின்னு இருக்கியா? எவ்வளோ திமிரு இருக்கும் உனக்கு? பொம்மி, நாங்கள் சும்மா ஜாலியாக காமெடியாக தானே பேசிகிட்டு இருந்தோம், நீ எதுக்கு வந்து திட்டிட்டு இருக்க இப்போ? எது எதில் விளையாடணுமோ அது அதில் விளையாடணும். அந்த பையன் மூஞ்சே மாறி போச்சு. குழந்தை பையன் வரும்போது எவ்வளோ சிரிச்சின்னு வந்தான் தெரியுமா? பெரியம்மா சத்யாக்கா சோனியாக்கா என்ன பண்ணுறாங்கன்ட்டு அவன் எத்தனை அந்த குர்குரே பாக்கெட்டு கூட வாங்கி தின்னுட்டுருக்க. ஆனால் அவனையே நக்கல் வச்சிட்ருக்க. கொஞ்சனா தம்பின்ற பாசம் இருக்கா? அவன் எவ்வளோ பாசமாக குர்குரே பாக்கெட்லாம் வாங்கி அது கொடுத்தா அக்காங்களுக்கு விட்டு. சத்யா எப்படி இருக்கா? நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? நீ எல்லாம் என் பொண்ணானே எனக்கு சந்தேகமாக இருக்கு. போ, வர வர கொஞ்சம் கூட அறிவே இருக்கிறது இல்லை சோனி உனக்கு. ஆமாம் ஆமாம், நான் இதெல்லாம் பேசும்போது மட்டும் உனக்கு எப்படி தான் மூக்கு இருக்குன்னு தெரியாது, கரெக்டாக வந்துடுவேன். என்னை திட்டுறதும் அடிக்கிறதும் இதே வேலையாக போச்சு உனக்கு. எங்களுக்கு தான் ஸ்கூல்லேயே விட்டாலே எங்களை எதுவுமே ஏன்னா ஊரில் விட்டு வந்துடு, நாங்கள் எங்கன்னா ஜாலியாக போய் நிம்மதியாக இருக்கிறோம். உன்னால தினமும் திட்டு வாங்கின்னு இருக்க முடியாது என்னால். இங்கே போகிற மானம் பத்தாதுன்ட்டு ஊரில் வேற ஏற்று போய் விட்டு அங்கே வேறு மானத்தை வாங்கணுமா? இங்கே அடிச்சுக்கிட்டு பார்த்தாதான் அங்கே போய் முடிய வச்சு சண்டை போட்டிங்கன்னா என்ன பிள்ளைய வளர்த்து வச்சுக்கிறான்ட்டு அங்கே இருக்கிறவங்கள என்ன தான் மூஞ்சில காரி துப்புவாங்க. உங்களை ஏற்று போய் ஒரு ஊரில் விடத்துக்கு கூட பயமாக இருக்குது. ஏன்னா இங்கேயே வீட்டில் இருக்கும்போதே எப்படி சண்டை போடுறீங்க, வெளியே போகிறத்துல எப்படி சண்டை போடுவீங்க, என்ன ஆகுமோ? வீடு ஊருக்கும் பார்த்தாலும் ஒன்றும் பார்த்தாலும் இட்லி கடையில் நிறைய வேலை இருக்க வந்து செய்கிறத பாருங்கள். ஆமாம் ஆமாம், நீ போன வாட்டி வீட்டு வேலையை செய்ய சொன்னால் அந்த வேலை இந்த வேலை வீட்டை ஓட்டுறீங்க அப்படி இப்படின்ட்டு எல்லா வேலையும் வாங்கினா இந்த வாட்டி இட்லி கடை தந்துட்டு இட்லி கடை வேலையை வாங்குவேன். வாய்ப்பே இல்லை. நீ அடித்தாலும் சரி, பிடிச்சாலும் சரி, திட்டினாலும் சரி, இட்லி கடையில் ஒரு வேலை கூட நான் செய்ய மாட்டேனே. ஒழுங்காக இருந்தீங்களா ஒரு 4 நாள் பாட்டி வீடு கூட்டின்னு போவேன். நானும் கூட இருந்துட்டு பார்த்துட்டு வரலாம். உங்களை எதுவுமே அங்கெல்லாம் விட்டு வர முடியாது. அங்கே விட்டு வந்தால் 2 பேரும் இல்லாத சண்டையெல்லாம் போட்டுனே அப்புறம் ராணி எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாரு பிள்ளைங்களை அப்படின்ற பேரை தான் நீங்கள் வாங்கி தருவீங்க. அதனால் உங்களெல்லாம் எதுவுமே விட முடியாது. வேணும்னா ஒரு 2 நாள் போய் இருந்துட்டு வரலாம். ஒழுங்காக இருக்கிறத பொறுத்து தான். கூட மாட எதனா ஒத்தாசை செஞ்சுக்கின்னு அம்மா சொல்கிற பேச்சை கேட்டுன்னு ஒழுங்காக இருந்தீங்கன்னா கூட்டின்னு போவேன். இல்லைன்னா எங்கேயும் கிடையாது. இங்கேயும் எப்படியானா ஆச்சுன்னு என்ன நடந்தாலும் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் கிடையாது. வெளியே கால் அடிக்க எடுத்து வைக்க மாட்டீங்க. ஒழுங்காக இருந்தால் உங்களுக்கு தான் நல்லது. ஆமாம் ஆமாம், எங்கேயுமே அனுப்பாத, கூடையே இருந்து கூட்டின்னு வந்துடுவேன். ஏன் வீட்டில் இருக்கும் போது தான் நாங்கள் சண்டை போடுவோம். எங்கன்னா வெளியே போனால் எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன குழந்தையா என்ன? வெளியெல்லாம் போனால் ஒழுங்காக தான் இருப்போம். நாங்களாம் சண்டை போட்டால் வீட்டுள்ள மட்டும்தான் போடுவோமே, வெளியெல்லாம் போடவே மாட்டோம் தெரியுமா? ஆமாம் ஆமாம், ஊருக்கு போகிறதுக்கெல்லாம் மட்டும் பெரிய பிள்ளைங்க. வீட்டில் ஒரு வேலை செய்கிறதுக்கு நாங்கள் என்ன அவ்வளோவா வாழ்ந்துட்டோம், அவ்வளோ வேலை வாங்குறேன்னு சொல்கிறேன். இதே மாதிரி கூட பேசிட்டு இருக்கேன். நான் ஊருக்கே கூட்டின்னு போகிறதில்லை. இல்லைன்னா மட்டும் கூட்டின்னு போயிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பீங்க. போன வாட்டி ஃபுல்லாக கேட்டு எப்படி கூட்டின்னு போனீங்கன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இந்த வாட்டியை கூட்டிகிட்டு போவீங்க. ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லலான்னு வந்தேன், இந்த மாதிரி கோவப்படுத்துறியே. சரி விடுங்கம்மா. என்னம்மா பால் பாயசம் பண்ணியிருக்கீங்க, ஏதோ நல்ல விஷயம் வேறு சொன்னீங்க, அதை சொல்லுங்கள் முதல்ல. அது ஒன்றும் இல்லை மக்கா, சின்ன பொண்ணு அக்கா மாசமாக இருக்கா. அதனால தான் காலையில் அவளை ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு கூட்டின்னு போனேன். கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, பாப்பா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி இந்த பால் பாயசம் சாப்பிட்டுட்டு இருங்க, நான் சின்ன பொண்ணு அக்கா கேட்டு போய் கொடுத்துட்டு வரேன். என்ன சண்டை போடாத, ஒழுங்காக இருங்க. ஓஹோ ஜாலி, எங்கள் கூட விளையாடுறதுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுதுன்னு சொல்லுங்க தெரியுமா? ஆமாம் ஆமாம், சரி பிடிங்க பால் பாயசத்தை சாப்பிடுங்க, நான் போய் அவளுக்கு கொடுத்துட்டு வரேன் சூடா. என்ன இது சண்டை பெருசாக போட்டுட்டு இருப்பாங்கன்னு நினச்சி வந்தேன். இங்கே என்னடானா ஸ்மூத்தாக உட்காந்துன்னு இருக்காங்களே. சின்ன பொண்ணு, இதுவரையும் இருந்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது. இனிமேல்லாம் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். 3 மாதம் வரையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன நடக்கும் போதெல்லாம் கீழே பார்த்து நடே. இது வேற டைல்ஸு, லேசாக வழுக்குனா கூட கீழே விட வேண்டியது தான். அதனால் வெளியே அங்கே இங்கேன்னு இங்கேயும் சுற்றாத, பத்திரமா வீட்டிலே இருக்கணும். என்ன சரிங்க, நான் பார்த்து இருந்துக்கிறேன். இப்போ சரின்ட்டு அப்புறம் நான் வேலைக்கு போயிட்ட மாதிரிக்கும் நீ இந்த மாதிரிலாம் வெளியே சுற்றிட்டு இருந்தேன்னா நான் இந்த மாதிரி பொறுமையாக பேச மாட்டேன். அப்புறம் எனக்கு கோவம் தான் வரும். சின்ன பொண்ணு, ஒழுங்காக வீட்டில் இருக்கணும். என்ன ஏங்க, இத்தனை வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். எத்தனை பேர் எத்தனை சொல்லியிருப்பாங்க. நான் பொறுப்பாக இருக்க மாட்டேனா என்னங்க? கவலையே படாதீங்க, நான் பத்திரமா இருக்கேன். சரி பத்திரமா இருக்கணும், அதுதான் சொல்கிறேன். சின்ன பொண்ணு வாமா உமா. வந்துட்டீங்களா? நான் நீங்கள் வேலையிலேருந்து நான் சின்ன பொண்ணை பார்த்துட்டு போகலான்னு தானே வந்தேன். என்ன சின்ன பொண்ணு, என்னாச்சு உடம்புக்கு? காலையில் வந்தேன் உன்னை பார்த்துட்டு போகலான்ட்டு வீடு பூட்டி வச்சுருந்து நீ எங்கேயோ வெளியே போயிட்டு போகல. நான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினச்சி பார்க்கலான்ட்டு வந்தேன். ஆனால் நீ வீட்டில் இல்லை. சரி அதான் இப்போ நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். போதும் நிறுத்துவோமா? நீ நலம் விசாரிக்கிற மாதிரி நக்கல் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியுது நல்லா. என்ன கோத்து விட்டு எதனா சண்டை வைக்கலான்ட்டு வந்தியா? அதெல்லாம் இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது. என்ன சின்ன பொண்ணு இப்படி அசிங்கப்படுத்துற? உன்னை எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தா கோத்து விட்றேன் அப்படி இப்படின்னு பேசுகிற. என்னாலன்னு எனக்கு தெரியும் உமா, உன் நடிப்பெல்லாம் இங்கே போடாத. என்ன சின்ன பொண்ணு, நலம் விசாரிக்கலான்னு வந்தா நக்கல் பண்ணுறேன்னு என்ன சொல்கிறேன்? நான் உனையே நக்கல் பண்ணல, நீ தான் நக்கல் பண்ணிகிட்ருக்க. நலம் விசாரிக்கலான்னு வந்தா
நீ இப்படியே பேசிட்டு இரு. வந்ததே தப்பாக போச்சு. சரி, நான் கிளம்புறேன். இருமா உடம்புக்கெல்லாம் எதுவும் இல்லைம்மா, ஒரு நல்ல விஷயம்தாம்மா. என்ன இந்த காவியா லூஸு, எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறோம், எடுக்கவே மாட்டேன்றாளே. கோவமாக வருது. சின்ன பிரச்சனைக்கு போய் இப்படி இருக்காளே அவ. ரிசல்ட் இன்னும் 10 டேஸில் வந்துடும்ல சத்யாக்கு, நம்மளுக்கு தான் லேட் ஆகும். சத்யா, என்ன சோனி? சத்யா உனக்கு ரிசல்ட் இன்னும் 10 நாளில் வந்துடும் தானே? ஆமாம், தெரியாத மாதிரி கேட்குறேன். என்ன காலேஜில் சேர போகிற நீ? அங்கங்கே போய் பாரு, நிறைய பேர் அப்ளிகேஷனாக தூக்கி நீ இப்பயே காலேஜெல்லாம் நிறைய காலேஜில் போய் அப்ளிகேஷன் போட்டுட்ருக்காங்க. ஆனால் நீ என்னடானா சைலண்ட்டாக இருக்க. இன்னும் டைம் இருக்குது சோனி. ரிசல்ட் வரட்டும், அப்புறம் பார்க்கலான்னு இருக்கேன். ஒரு 4 காலேஜ் பெஸ்ட்டு காலேஜை செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் நானும் இவளும். அவள் ஃபோனே எடுக்க மாட்டேன்றாளே காவியா. அதான் கோவத்தில் இருக்கான்னு தெரியுதுல்ல, அவளை நம்பிட்டு இருக்காத. அவெல்லாம் உனக்கு தெரியாது எந்த காலேஜில் போய் அப்ளிகேஷன் போட்டிருக்காளோ என்னமோ ஏதோ. உனக்கு வேணா துணைக்கு நான் வரேன், என்னை கூட்டின்னு போக கூட போய் எந்தெந்த காலேஜ் உனக்கு பிடிச்சிருக்கோ அதில் போய் அப்ளிகேஷன் போடு. அப்புறம் உனக்கு பிடிச்ச காலேஜில் சீட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன்? சீட் ஃபுல் ஆகிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு எப்படி காலேஜில் போய் எந்த காலேஜில் சேருவேன்? உனக்கு பிடிச்ச காலேஜிலே சேர்ந்துக்கோ. நீ வேணா துணைக்கு வரேன், நீ எல்லா காலேஜையும் காட்ட, எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ அதை சொல்கிறேன் நான். ஏன் 3 காலேஜில் எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கோ அதில் சேரலான்னு பார்க்குறியா? ஆனால் ஒன்று சத்யா, நீ எந்த காலேஜில் போய் சேரையோ நான் அதில் சேரவே மாட்டேன். ஆமாம், நீ என்ன ஆகலான்னு இருக்க? அதெல்லாம் எந்த எய்மும் கிடையாது எனக்கு. காலை போக்கிற போகிற போக்கில் போக வேண்டியது தான். என்ன சோனி இப்படி சொல்கிற? ஒரு எய்ம் இருந்தால் தான் நம்ம லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுமே. என்ன இதெல்லாம் சும்மா இருக்கிறவங்க சொல்கிறது? எய்மும் கிடையாது எனக்கு, ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கும் போது எல்லாத்தையும் கற்றுக்கின வரோம் இல்லை. இந்த பூமிக்கு வந்து தானே எல்லாத்தையும் கற்றுக்குறோம். அதே மாதிரி காலம் போகிற போக்கில் அது கூடயே போனால் நம்மளுக்கு நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும். அதுலேருந்து என்ன ஆகிறோமோ ஏது ஆகிறோமோ பின்னாடி தான் தெரியும். இப்போவே எய்முன்ட்டு அதை நோக்கி ஓடத்துக்கு நான் தயாராக இல்லை. இப்போது ஜாலியாக இருக்கணும், அப்புறம் பார்த்துக்கலாம் எய்மெல்லாம். ஆக மொத்தத்தில் உருப்புடுற வேலை ஒன்றுக்கே செய்ய மாட்டேல்ல சோனி. நான் உருப்படுறேன்னா இல்லையான்ட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், நீ உன் வேலையை மட்டும் பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். எங்கள் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.